ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஈவென்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர், சிக்ஸ்த் செமஸ்டர், எய்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான லாஸ்ட் ஒர்க்கிங் டே, ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட், செமஸ்டர் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் ஒர்க்கிங் டே உங்கள் அகாடமிஷிலே கொடுத்துருப்பாங்க. எய்த் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர், சிக்ஸ்த் செமஸ்டர் மூணு இருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 30 மேவோட வந்து உங்கள் காலேஜ் எண்ட் ஆயிரும். ஆனால் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 5th ஜனோட வந்து எண்ட் ஆகும். ஸோ அது போக ப்ராக்டிக்கல் அண்டு ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட், ஏன்னா இது வந்து ஒரு சில காலேஜஸில் வந்து ஃபார்வர்ட் ஆச்சு இந்த நியூஸ். அதனால் மேபி அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸ்லாட் 1 பொறுத்த வரைக்கும் 24 மேலேருந்து 27 மே வரைக்கும், ஸ்லாட் 2 பொறுத்த வரைக்கும் 28 மேலேருந்து 31 மே வரைக்கும் இருக்கலாம். இது போக 8th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அகாடமிஷில் கொடுத்துருந்தது. ஃபஸ்ட் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21 பிப்ரவரிலேருந்து 22 மார்ச் வரைக்கும், செகண்ட் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் 24 மார்ச்லேருந்து 29 ஏப்ரல் வரைக்கும், தேர்ட் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் 30 ஏப்ரல்லேருந்து 30 மே வரைக்கும். ஸோ இது வந்து உங்கள் அகாடமிஷில் கொடுத்துருந்த டேட்டு. ஸோ அதே மாதிரி செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் டேபிள் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ 8th செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 2 ஜூன், 4th செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 3 ஜூன், 6th செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 2 ஜூன், அதே மாதிரி செகண்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 10th ஜூனில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அகாடமிஷில் டைம் டேபிள் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்ஸ். ஸோ இந்த ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.